செய்யறது? கொண்டு வந்து கொண்டு அள்ளிட்டு போயா அள்ளி நாய் அம்மாவுக்கு சோப்பு கொடுக்கல. நீ ரெடியா இருக்கிறியா? கோலச்ச காலத்தி அதுக்கு ஏன் சூத்தரிச்சு கத்துற? மூடிட்டு உட்காருடா. என்ன பாம்பு வந்து பாம்பாளி ஒலிக்க அள்ளி வாழுக. என்ன அல்றது? கொட்டு தள்ளிட்டு போயா? எங்க கொண்டிருக்குது? அந்த ரோட்டோரமா கிட்ட போடா. தூரத்தூரே தான் போய்கிட்டு இருப்பான். எங்க இருக்குது? ஒண்ணு இல்லையா? நான் யார்? பத்து மாதம் ஒன்னு என்னை அங்கத்தில் சுமந்தி ஒரு தாயோடி அங்கத்தில் நான் பிறந்தவரா? நான் எப்படி பிறந்தவன்? என் பேர் என்ன? கேட்ட உள்ளகிறாயா? வாய வாடகைக்கு வாங்கி உடம்பாடு அடி வாங்க நான் தயார். என்னுடைய வயிறு என்ன உமக்கு தெரியுமா? அம்மா நீங்க யாரு? இவ்வளவு வேகமா வந்திருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? உங்களுடைய நாடு என்ன? உங்களுடைய நகரம் என்ன? நீ யாரு விட்டு பாப்பா? நீ யாரு பாட்டு போட்டி உங்களை வச்சு பத்திரமா பாத்துக்குவோம். என் பேர் என்ன? முட்டை கண்ணு மோகினி
தெரிந்து கொண்டாயா? எப்படி அம்மா? காலில் விழுணுமா? இல்ல இன்னும் யார் என்றால் அருமை பாப்பாவாகிய புனிதவல்லியாகப்பட்டதும் அருமை அண்ணாவாகிய தங்கவேல் அண்ணாகப்பட்டவர் நம்மளுடைய இடத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்தார். இந்த உலக மாதாவாகிய இந்த சின்ன மாறி பெரிய மாறி இந்த முத்து மாறியுடைய சன்னதி வருட ஒரு முறை எப்படி ஓங்கி வளர்ந்து வருகிறதோ அது போல அனைவருடைய குடும்பமும் வளர்ந்து வருகின்றதோ. என் பேர் என்ன? என்ன மறந்துட்டியா? மறப்பாங்க இல்ல மச்சா, என்ன அம்மாவா பேர்? இல்லம்மா, ஆண்டு வரக்கூடிய என் மதுரை ஆண்டு வரக்கூடிய ஒரு பாண்டியருக்கு அன்னை இலையிலே பிறந்தவள் அள்ளி இலையில பிறந்தவள் தேவியா? அள்ளி இலையில் பிறந்த தேவியார் என்னுடைய மகிழோ அள்ளி நாயகா இன்னைக்கு வந்த பசங்க கூட ஜெய கொட்டானுங்க. இத்தனை ஆண்டு காலமா வரான். ஏதாவது சவுண்ட் விடுறானா? கேளையா, நீ கேளையா? சத்தம் போறியாடா? தாத்தா கிட்ட டீ வாங்கி தரியா, பால் வாங்கி தரியா, என் காசு எங்கன்னு கேக்குறது கரெக்டா இருக்காண்டா. அவன் பின்ன உன்னை மாதிரி என்ன ஓம்பு கொடுக்கணும் நினைச்சியா? வேணாமத்தான் குஞ்சு போச்சு. என்னுடைய பெயர் அல்லி நாயகம். அள்ளி நாயகம் உங்களது பெயர்? ஆமா. அம்மா, அல்லி நாயகம் இருந்தாலும் என்னம்மா இந்த அல்லி நாயகம் 10 மாதம் 1 நாள் அங்கத்தில் சுமத்தி ஒரு தாயோடி அங்கத்தில் நான் பிறந்தவளா? இல்ல நாயோட வரத்துல பிறந்தவனா? நான் எப்படி பிறந்தவள்? தாயோடி அங்கத்தில் நான் பிறக்கல. எப்படியா பிறந்த?
என்னுடைய தந்தையார் 60,000 பாண்டியர்கள் என்ன செய்தார்கள்? பிள்ளை இல்லை என்று சொல்லி பெரியதோர் தவம் செய்தார்களா? எங்கு சென்று? கைலையில் சென்று கர்த்தாவாகிய கைலையை ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரராகிய புக்கன் படைத்த மரப கடவுளை நினைத்து பிள்ளை இல்லை என்று சொல்லி பெருந்தவமா செய்தார்களாம். 60,000 பாண்டியர்களும் தந்தையாகிய 60,000 பாண்டிய மன்னர்களும் அந்த ஈசனாரை கோரி பெருந்தவமாக செய்கிறார்கள். அப்பொழுது அந்த பரம கடவுளாகப்பட்டவர் 60,000 பாண்டியரும் நம்மளை நினைத்து கடுந்தவமாக இருக்கிறார்களே, அன்னவருக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று பரம கடவுளும் பார்வதி அம்மனாகப்பட்டதோ காட்சி அளித்தார்களாம். அப்பொழுது என் மகனை ஆள்வதற்கு எங்க 60,000 பாண்டியருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால அண்டவா பரமேசா எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் தாரும், புள்ளவரம் தாரும்னு கேட்டாருங்களா. பரம கடவுளாகப்பட்டவர் 60,000 பாண்டியருக்கு நான் பிள்ளை வர தர மாட்டேன் அப்படி தெரிவித்தாராம் பரம கடவுள். அப்பொழுது கடின் கோபம் கொண்ட பார்வதி அம்மனாகப்பட்டது என்ன செய்தார்களா? எப்படி சமீப 60,000 பாண்டியர்களோடு நினைத்து தவம் செய்தார்களே, புத்திரவாக்கியை தரவில்லை. அதனால நான் கோபமாகி என்னுடைய தொட சதையை பிச்சு அந்த பார்வதி அம்மனாகப்பட்டது தன்னுடைய தொட சதையை பிச்சு கடாசினார்களா கோபத்திலே கடாசம் போதி ஒரு அள்ளி இலையிலே போய் அந்த சதையாகப்பட்டது விழுந்ததாம். அள்ளி இலையில சதை விழுந்த உடனே அவ்விடத்திலே அந்த சதையாகப்பட்டது அள்ளி இலையில விழுந்தது. நான் ஒரு குழந்தையாவது பிறந்தனோடி கேட்டமா தகையிலே பிறந்தவன் சக்தியோட தொடை கோபத்தில் கோபத்திலே பிறந்து அள்ளி இலையிலே பிறந்தவள் நீங்கள். அள்ளி இலையிலே பிறந்ததினாலே 60,000 பாண்டியர்களை தந்தைவார்கள் நமக்கு பிள்ளை இல்லாததுக்கு பிள்ளை குறை தீர்த்தார்களே, அள்ளி இலையில பிறந்தார்களே. இந்த பெண்ணுக்கு அள்ளி என்று வள்ளி இலையில பிறந்ததினாலே எனக்கு அள்ளி நாயகம் என்று பெயர் சூடினார்கள். எப்படி அள்ளி நாயகம் அள்ளி நாயகமா பிறந்து நான் என்ன செய்தேன்? 60,000 பாண்டியருக்கு நான் பிள்ளையாக வளர்ந்து வந்தாலும் 5 வயசுலே நான் எப்பேருடைய கோபக்காரி என் தந்தையாரோ ஆணைக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் என்ன வளர்த்தி வந்தார்கள். நான் 5 வயசுல என்ன பண்ண? எப்படி அம்மா சொல்லட்டுமா? நல்லா
அன்னைக்கு ஆடாகவோ பெண்ணைக்கு பெண்ணாக விருந்தினி 5 வயசுல என்ன செஞ்ச 10 வயசுல என்ன செஞ்ச என்னமா பண்ணுன என்ன பண்ணி சொன்னா தெரிஞ்சுக்கிறோம் 5 வயசுல பால் எடுத்து அடி எடுத்து சண்டைக்கு சென்று சண்டைக்கு அம்மா 5 வயசுல அம்மாடா புண்ணாக்கு வாயானா யாரு இல்ல நீ போலாம் நீ போலாம் 10 வயசுல படையெடுத்து சண்டைக்கு சென்று யார் இடத்திலே யார் எடுத்துறா யார்கிட்டமா சண்டைக்கு போனா வாங்கட்டியா இல்ல நீ யார்கிட்ட சண்டைக்கு வர என்ன சத்தம் அதுதான் சண்டை. இதுமாதிரி சத்தம் வராது யாருகிட்ட யார்கிட்ட நீர்மொழி ராஜா கிட்ட நீர்மொழி ராஜாகப்பட்டவன் என்னடா பொட்டி வீடு போறீங்க நீர்மொழி ராஜாகப்பட்டவன் 60,000 பாண்டியரிடம் ஒரு நாளைக்கு 1000 குட பால் கப்பம் கட்ட வேண்டும் நீர்மொழி ராஜனுக்கு அது போலவே கட்டி வந்தான். அப்பொழுது எனக்கு விவரம் தெரியும் போது 5 வயசுல என்கிட்ட சொன்னாங்க சின்ன குசு குசு பாப்பா ஆமா 5 வயசுல 60,000 பாண்டியர் கண்ட உடனே தந்தையே அந்த நீர்மொழி ராஜனுக்கு நீ 1000 குட பால் கப்பம் கட்ட வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் சண்டைக்கு செல்கிறேன். அந்த நீர்மொழி ராஜனா நானா பார்த்துக் கொள்கிறேன் என்று சென்று அண்ணனோட சண்டைக்கு சென்று என்னை பார்த்த உடனே சின்னஞ்சிறு பெண்ணா இருக்கிறேன், என்னிடத்தில் அடி உதை வர வேண்டாம், ஓடிவிடு. ஓடிவிடுவான் நாட்டுக்கு அம்மா ஓமனாபடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல உள்ள வைக்கிறேன். அப்படி தெரிவித்த உடனே நான் என்ன செய்தேன்? ஏய் நீர்மொழி ராஜா, உனக்கு வீர தீரம் இருந்தால் நீ ஆம்பளை, நான் ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணி, என்னிடத்தில் சண்டைக்கு வாடா அப்படி தெரிவித்தோன்னி என்னிடத்தில் சண்டைக்கு வந்தா அண்ணவனை அடி அடித்து அண்ணவனை கொல்லலாம் என்று போகும்போது கொள்ளலான்னு போகும்போது அண்ணவனை கொல்லும் போது பஸ் கிடைக்கலையா என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு 5 வயசுல இறந்த அள்ளிக்கு பயந்துகிட்டு நீர்மொழி ராஜாகப்பட்டவன் பயந்து ஓடினான். நான் விடுவனா? விடக்கூடாது பாப்பா. பின்னே துரத்தி சென்றேன். துரத்தி போகும்போது அவன் எங்க காகமாக ரூபம் மாறி பறந்து சென்றான். அப்பொழுது நான் விடவில்லை, பின்தொடர்ந்து துரத்தி சென்றேன். துரத்தி போகும்போது அவன் எங்க போய் தங்கம் அடைஞ்சான்? திருநள்ளாறிலே சனி பகவான் இடத்திலே காகமாக தஞ்சம் அடைந்தான். அங்க தஞ்சம் அடைஞ்ச உடனே சனி பகவான் தெரிவித்தார், அம்மா அள்ளி நாயகா, இன்னவன் அறியாத புத்தியால் தெரியாத செய்து விட்டான். இனிமேல் உன்னுடைய தந்தையாகிய 60,000 பாண்டியருக்கு எந்த ஒரு குறையை செய்ய மாட்டான். இன்ன முதலிவன் திருநள்ளாறிலே
இந்த சனி பகவானுக்கு காகமாக ஒரு வாகனமாக வழங்கட்டும் அப்படின்னு தெரிவித்து அண்ணனுடைய 5 வயசுல சண்டை செய்தி 60,000 பாண்டியர்களை காப்பாற்றியவன் நான். 5 வயசுல சண்டைக்கு போனதுனால தான் கூலியாகி போயிட்டியா? 5 வயதிலே சண்டைக்கு சென்றவன். சரி அம்மா. மீண்டும் தக்க 16 வயதானவன். 4 ஏடா நீ இல்லையாடா? நீ தான் மாலி கட்டிட்டு வந்து. அப்பொழுது என்னுடைய தந்தையாகி 60,000 பாண்டியர்களும் அம்மா நீ தக்க 16 வயதில் இருந்த மங்கை பெண்ணாக இருக்கிறாய். உன்னை ஒரு நாட்டு மன்னனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன். அப்பா எப்பேர் வில்லனா வீரனா இருந்தாலும் சரி, மன்னாதி மன்னனா இருந்தாலும் சரி, என்னிடத்தில் ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு என்னிடத்துல சண்டைக்கு வந்து என்னிடத்துல யார் ஜெயப்படுறாங்களோ அன்னவரை தான் மனமுடிப்பேன் என்று தெரிவித்து ராஜாதி ராஜர்கள் மன்னாதி வந்தர்கள் அனைவரும் வந்தார். என்னிடத்திலே யாரு வருவோம் ஜெயிக்கவே முடியல உங்ககிட்ட போட்டி போட்டு. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அப்பொழுது அந்த மத்தியத்திலே கண்ணம்மா இப்படி இருக்கும்போது என்னை எப்பேரை விட வீரச்சாலி எப்பேரை விட மன்னன் என்னை எப்படி கல்யாணம் பண்ணாரு சொல்லுமா? கொஞ்சம் மக்களை ராஜர்கள் பரிவான சந்திரகுலம் பாண்டி மக்களை ராஜர்கள் பாண்டவர் நடுவிரண்ட காண்டாவனத்தை தகவல் செய்த காளையன் அந்த அர்ஜுனாகப்பட்டவன் திருமணம் செய்தாரோடி. அந்த அர்ஜுனாகப்பட்டவன் உங்களது மன்னன் உங்களை மாலையிட்டார். மாலையிட்டாரா? எப்படி எப்படி அப்படி அப்படியா? ஒரு நாள் ஒரு வருதி என் மதுரையிலே நான் பட்டு மஞ்சள் மீதி நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த திறனா இருக்கானே யாரு அந்த மாயவன் மாய கண்ணனாகப்பட்டவன் ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் எனக்கு அண்ணன் அல்லவா திட்டம் நீ திட்டலாமா அப்படி மாய கண்ணனாகப்பட்டவன் எனக்கு ஆழ்ந்த நித்திரை கொடுத்தான். நித்திரை கொடுத்த உடனே அந்த அர்ஜுனன் இல்ல சிறந்தவனு தான் பேரு. நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது எனக்கு தெரியாத தாலி கட்டி போனானா தெரியாம தூங்கு பாரு தாலி கட்டி விட்டான். ஆமா தெரியுமா தெரியுமா? இடிந்து எந்திரித்த உடனே என்னுடைய முகத்தை பார்த்து கீழே குமிஞ்சு பார்த்த உடனே இந்த மாங்கலியத்தை பார்த்த உடனே நான் என்ன செய்ய தெரியுமா?
பயங்கர கோபத்துடன் யார் என் கழுத்துல தாலி கட்டிருப்பா என்று துரத்தி கொண்டு நின்று அப்பொழுது எங்க அண்ணன் அந்த என்னைத்தான் அடிச்சுட்டேன் ஓட்டரை விட்டுருவோம் தெரிஞ்சுக்க யாரு மாயவனாகப்பட்டவர் தங்க நீ எப்ப வெண்டா இருந்தாலும் ஒரு ஆடவனாகப்பட்டவன் 3 முடிச்சு போட்டுட்டான் அந்த ஆடவனுக்கு நீ அடிமை அதனால மனைவியாகி விடுகிறாய். ஆமா மனைவியாகி விட்டாய். இதுக்கு மேல முன்கோபத்தை காட்டாது. இந்த அர்ஜுனன் தான் உனக்கு மனைவன் அவனை தெரிவித்தார். தெரிவித்த உடனே அண்ணவர் நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கண்ணம்மா நானும் ஒரு பிள்ளைய வத்தண்டா தெரியாம தாலி கட்டி விட்டாரு. ஆமா தெரியாம தாலி கட்டின உடனே நீ ஒரு புள்ள பெத்த அது தெரியாம நடக்கல. யாருமா உங்களது மனவன் மகன் மகன் அப்படி இருவரையும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு என்னுடைய மகனாகிய ஒரே ஒரு மகன் அழகு புலியாந்திரன் அழகு புலியாந்திரன் உங்களது மன்னன். ஆமா முன்னாடி என்ன ஆச்சு அல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஆமா ஒரே கலர் இல்ல 2 கலரா கொடுக்கறதா ஒரே கலரா கொடுத்தா அழகு புலியாந்திரனை நான் பெற்றெடுத்து என்னுடைய மகனுக்கு தாலாட்டி சீராட்டி வளைத்துக் கொண்டு நய வஞ்சகன் செய்த சதியால காணக கழித்து வந்தார்கள். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகனோடு இருக்கிறேன். என்னுடைய மகனாகிய புலியேந்திரனை கூப்பிட்டோடா கூப்பிடுறா அழைத்து நல்லா கூப்பிடுறா கண்ணே புலியேந்திரா